சென்னையை அடுத்த திருவேற்காடு நூம்பல் சாலை கடுமையாக சேதமடைந்து காணப்படும் நிலையில் மழை வெள்ளம் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகிறார்கள். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம். தொடர்ந்து நேற்றும் இந்த பகுதியில் என்ன மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்றத பார்த்தோம், தற்பொழுதும் பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கு வெள்ள நீரானது தேங்கி நிற்கிறது. எந்த நடவடிக்கையும் அந்த பகுதியில் எடுக்கப்படலையா? மக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம் கௌதமி. திருவேற்காடு நகராட்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட நூம்பல் பிரதான சாலை கடுமையான சேதம் அடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சேதமுற்ற சாலையில் மழை வெள்ளம் குளம் போல தேங்கியுள்ளதும் சாலையில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறக்கூடிய நிலையானது ஏற்பட்டுள்ளது. நூம்பல் சாலையில் தொழிற்சாலைகள் குடோன்கள் செயல்பட்டு வருவதால் ஊழியர்கள் சிரமப்பட்டு இந்த சாலையை செல்கின்றனர். மேலும் உள்ளூர் வாசிகள் மற்றும் மாற்று வழியில் கிலோமீட்டர் கணக்கில் சுற்றி கொண்டு செல்லக்கூடிய நிலையானது ஏற்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மழைக்கும் ஆண்டு கணக்கில் இந்த சாலையில் மழை வெள்ளம் தேங்கி நிற்பதும் ஒரு வழக்கமாகவே உள்ளது. மேலும் ஆண்டு கணக்கில் சேதமடைந்த சாலையை சீர் செய்யாமல் நகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டுவதாகவும் இந்த பகுதிவாசிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் மழை வெள்ளத்தால் திருவேற்காடு நகராட்சி சார்பில் மோட்டார் வைத்து அவ்வப்போது இந்த நீரை அகற்ற பணிகள் மேற்கொண்டு வந்தாலும் ஒரு நிரந்தரமான தீர்வை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதிவாசிகளிடம் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மேலும் ஆண்டு கணக்கில் பெய்யக்கூடிய இந்த மழைகளில் ஒவ்வொரு ஆண்டுமே இதே போன்ற நிலைதான் இந்த பகுதியில் நீடித்து வருவதாகவும் கடந்த மாதம் பெய்த மழையின் போது கூட மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் என இந்த பகுதியில் ஆய்வு செய்த போதிலும் எந்த ஒரு முன்னேற்றம் அடையவில்லை என்பதும் முன்னேற்றம் அடைந்துள்ளது நீர் தேங்குவதிலும் மேலும் சாலையில் மேலும் பள்ளங்கள் ஏற்படுவது மட்டுமே முன்னேற்றம் அடைந்து வருவதாக இந்த பகுதிவாசிகள் குற்றச்சாட்டு வைக்கிறது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.